அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ரோட் த ஆர்டிகல் த ஃபர்காட்டன் ஏஜ் ரிவீல்ட் அப்படின்ற அந்த ஒரு கட்டுரையை எழுதியவர் யார் அப்படிங்கிறதா கேள்வி. ஓகேங்களா? ஸோ த ஃபர்காட்டன் ஏஜ் ரிவீல்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கரெக்டாக எக்ஸாக்ட்லி 100 years ago செப்டம்பர் 20, 1924 அந்த இயரில் த இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் அப்படிங்கிற இந்த பத்திரிகையில வெளியான ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் தான் த ஃபர்காட்டன் ஏஜ் ரிவீல்ட் அப்படிங்கிற ஆர்டிக்கல். ஆப்ஷன்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே இண்டஸ் வேலியோட ரிலேட் ஆகி வரவங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை வச்சுதான் முதல்ல உலகத்துக்கே தெரிய வருது ஹரப்பாவிலையும் மொஹஞ்சதாரோலையும் ஒரு அந்த காலத்து நாகரிகம் அப்படிங்கிறது, பண்டைய கால நாகரிகம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் மூலியமா தான் உலகத்துக்கு தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை எழுதுனது யாரு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் மார்ஷல் 1924 செப்டம்பர் 20 த இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்ல த ஃபர்காட்டன் ஏஜ் ரிவீல்ட் அப்படிங்கிற ஆர்டிக்கலை எழுதி உலகத்துக்கே சொல்லியிருப்பார். ஓகேங்களா? எக்ஸாக்டா 100 years ஆகுது. ஸோ அதனாலதான் இந்த கொஸ்டினை பார்க்குறோம். அடுத்தது, The Central Government Committee to study about legalizing minimum support price is headed by அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக்குவது குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு யார் தலைமையில் குழு அமைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு இந்த குழு அமைக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 29 நபர்கள் இருக்கக்கூடிய இந்த குழு எதற்காக அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ்பியை லீகலைஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவில் கிராப்பிங் பேட்டர்னை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு, ஓகேங்களா, பயிரிடும் நடைமுறை அதை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு, நேச்சுரல் ஃபார்மிங் பத்தி ஸ்டடி பண்றதுக்கு, மற்றபடி பார்த்தோம்னா எம்எஸ்பியை லீகலைஸ் பண்ணலாமா வேணாமா அதை பத்தின ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக சஞ்சய் அகர்வால் அப்படிங்கிற இவர் தலைமையில, இவர் வந்து முன்னாள் ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியா இருந்தார். ஓகேங்களா? விவசாயத்துறையோட ஒரு செயலாளராக இருந்தார். ஓகேங்களா? ஸோ இவர் தலைமையில தான் கவர்மெண்ட் கமிட்டி போட்டிருக்காங்க. சஞ்சய் அகர்வால் கமிட்டி சீக்கிரமா ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறாங்க. அந்த பேசிஸ்ல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது, ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? இரண்டாவது வெண்மை புரட்சி எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அமைச்சகம் அப்படின்னு பார்த்தோம்னா கோஆபரேட்டிவ் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னாலே நமக்கு மில்க், அதாவது டைரி செக்டார் அப்படின்னு சொல்லணும். மில்க்னு கூட சொல்லக்கூடாது, டைரி செக்டார் அப்படிங்கிறதா சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த டைரி செக்டாரோட ரிலேட் ஆகி வர்றது தான் ஒயிட் ரெவல்யூஷன் 2.0. நேற்று நம்ம கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸோட மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. என்ன ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் தான் பார்த்தோம்னா நமக்கு இந்த மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த 5 வருஷத்துல 50% இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ். அடுத்த 5 வருஷத்துல 50% இந்த ப்ரொக்யூர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். மற்றபடி பார்த்தோம்னா விமன் எம்பவர்மெண்ட் கொடுக்கணும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட, இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ்ஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ கோஆபரேட்டிவ் மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த விஷயம் வரப்போகுது. அடுத்ததா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் விச் இயர்? ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த ஆண்டில் அமல்படுத்தப்படும் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய அந்த கமிட்டியோட அறிக்கையின்படி 2029. கடைசியா, பெரியார் பப்ளிஷ்ட் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இன் தமிழ் இன் விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியார் கம்யூனிஸ்ட் அறிக்கையை எந்த ஆண்டு தமிழில் வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது கார்ல் மார்க்ஸ் எழுதின ஒரு மேனிஃபெஸ்டோ. ஓகேங்களா? கம்யூனிசம் பத்தி இதுல டீப்பா சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 pages கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் படிச்சிருக்கிறது கூட வாய்ப்பு உண்டு, சோசியலிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம். சரிங்களா? ஸோ இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறத தமிழ்ல, அதாவது இந்தியன் லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதே ரொம்ப கம்மி தான் அந்த காலத்துல. ஓகேங்களா? அதுல ஏர்லியஸ்டா பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் அவர்கள் 1929லயே அதை டிரான்ஸ்லேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா இதை முழுமையா அவரால் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிக்க முடியல. சரிங்களா? ஸோ 1929 நமக்கு எப்பயுமே ஃப்ரைடே ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல ஹிஸ்டாரிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து போடுவாங்க. ஸோ அதன் பேசிஸ்ல நம்ம பார்க்குறோம். பெரியார் நமக்கு சிலபஸோட ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.